ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோ சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ உள்ளே வந்தாச்சு. ரம்யா ஜோ உள்ளே வந்த உடனே திவ்யாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு போல இருக்குது. அதனால் வந்து திவ்யா வந்து ரம்யா ஜோ கிட்ட புரணி பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பற்றி. ஏன் விக்ரம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு போன வாரமாக என்னமோ சண்டை நடந்துச்சுல்ல, பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சாரி கேட்டிருப்பார். இப்போ வெறும் 6 பேர் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, இனிமேல் எங்கள் வீட்டில் இல்லை தேய்பிறை அப்படின்னு நம்மளாம் இருந்தாங்க. இப்போ ஆட்கள் வர வர வந்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கூட்டுறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் திவ்யா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, என்னென்ன ஃப்ராடு, என்ன கோலத்தனம் பண்ணாங்க இங்கே, உங்களால் என்ன வேணாலும் பேசி சாரி கேட்க முடியும்னா அந்த சாரி எனக்கு தேவையில்லை. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது நடந்து வந்தோடனே வெளியே வந்து சாரி திவ்யான்னு சொல்லியிருப்பார். இல்லைங்க சாரி எனக்கு தேவையில்லை சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து நாங்கள் கோவமாக பேசும்போது அழுதிங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை எனக்கு வந்துட்டு முன்னாடியிருந்தே வந்து சாரி கேட்டாவே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அதுக்கு அர்த்தத்தை இப்போ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோவப்பட்டு கற்றுனா அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை சொல்லிவிட்டு சாரி சொல்லிடுவீங்க. அதே மற்றவங்க கோவம் வந்துச்சுன்னா சிரிச்சுட்டே சொல்லணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் ரம்யா வேறு வந்து சொல்கிறாங்க, ரம்யா வந்து கொலை இடத்துலையும் ரம்யா வந்து கோழத்தனமாக எல்லா இடத்துலையும் அழறான். ஆனால் நீங்கள் அழுதால் மட்டும் அதை வந்து கம்ஃபர்டபுள் கிரை. என்ன இது என்னைய வேறு நீங்கள் கலாய்ச்சிங்களான்னு சொல்லிட்டு ரம்யாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திவ்யா வந்துட்டு அடுத்தது வந்து அவர் வந்து ரூல் பிரேக் பண்ண தெரியாமல் அவர் ரூல் பிரேக் பண்ணால் தெரியாமல் பண்ணிட்டோம். இதே நம்ம பண்ணால் தெரிஞ்சு பண்ண மாதிரி. அவர் பேசுகிற பாயிண்டில் கரெக்டு, அவர் சொல்கிறது தான் நியாயம். என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார் அன்றைக்கி. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒருத்தங்களை வந்து எப்படி ராங்காக நீங்கள் அக்யூஸ் பண்ணுவீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு செம்ம கோவத்தில் உட்குறமாக நம்ம விக்ரமை வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அவர் இல்லாத நேரங்களில். ஏங்க இது அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாமே, வெறும் 6 பேர் தானே இருந்தீங்க, அதுக்கப்புறமா தானே உள்ளே என்ட்ரி ஆனாங்க, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ நாங்கள் சண்டை போட முடியாது, ஏன்னா இருக்கிறது மொத்தம் 6 பேர், நாங்கள் என்ன பண்ண முடியும், இப்போயே வந்து இப்போ எனக்கு வந்து ஆள் கிடச்சாச்சு, நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றும் பேசலை, முந்தா நேற்று பேசலை, அதுக்கு முன்னாடி பேசலை. இப்போ கூட எதுக்காக அவங்களுக்கு வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த 6 பேர், அந்த 6 அழகான கூட்டுக்குள்ளே எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா, வியானா வந்து சொன்னதுக்கப்புறமா, வியானா வந்து நீ உன்னால் தான் வந்துட்டு 2 பேர் வெளியே போனாங்கன்னு விஜய் பார்வதி கமருதுன்னு சொன்னதுக்கப்புறமா உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ திவ்யா வந்து எல்லோரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஓகே, எனக்கு எதிரே ரைட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு வியானா கிட்ட பேசிப்பாங்க. வியானா வந்துட்டு சாண்ட்ராவெல்லாம் நீ சேரவே சேராத, சாண்ட்ரா அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது, என்னமோ பேசியிருப்பாங்க. அவங்களும் புரிஞ்சு போச்சு. எனக்கு அந்த பிரஜன் விஷயத்தில் இன்னும் ஒரு க்ளோஸரே கொடுக்கல, சாண்ட்ராவை நான் விடமாட்டேன்றவெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த சண்டைகள் ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்து வெடிக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ என்னென்னா, தனியாக வினோத் ஒரு பக்கம் தனியாக போகிறாரு, திவ்யா ஒரு பக்கம் போகிறாங்க. இவங்களாம் கும்பலாக இருக்காங்க. யார்? விக்ரம், அரோரா, சபரி, இவங்களாம் தனியாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.